A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalm chapter 119 verses 1 to 56. So Psalm chapter 119 அதுல 1 இருந்து 56 வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ இதுல ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போது இது எல்லாருக்கும் தெரியும் இருக்கிறது மிகப்பெரிய சங்கீதம் மட்டும் இல்ல, பைபிள்ல இருக்கிறதுலே மிகப்பெரிய சாப்டர் இதுதான். ஸோ இதுல நம்ம இந்த செக்ஷன் பார்க்க போது ஒரு அக்ராஸ்டிக் சாம், அதாவது என்ன பண்ணுது, ஹீப்ரு லேட்டஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு லெட்டர்ஸா என்ன பண்றாங்க, ஒவ்வொரு அதிகாரமா என்ன பண்றாங்க, ஆண்டவரை ஒரு ஹிம், ஒரு பாடலா இந்த செக்ஷன் இருக்குது. ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ்லயே பார்ப்போம். ஏன்னா ஃபுல்லா பார்க்கறதோட ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆனா கீவேர்ஸ். ஸோ நம்ம கீவேர்ஸ் Psalm chapter 119 verses 9 and 11. ஸோ சங்கீதம் 111 119 அதுல 9 11வது அதிகாரம். ஸோ நான் வாசிக்க போது, how can a young man keep his way pure by guarding it according to your word, and then I have stored up your word in my heart that I may not sin against you. நான் சொல்றேன், how can a young man keep his way pure by guarding it according to your word, I have stored up your word in my heart that I might not sin against you. ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த சங்கீதத்துல பாருங்க, ஒரு ப்ரிவென்டிவ் மெஷரா இருக்கு rather than கரெக்டிவ். அதாவது என்னன்னா, எப்படி ஒரு மனிதன், ஒரு யங் மேன் தவறாம இருக்கிறது, எப்படி பியூரா இருக்கிறதுன்னு கேள்விக்கு என்ன சொல்றாங்க, ஆண்டவரோட வார்த்தைய அவன் இருதயத்துக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்லல, ஓகே ஒரு ஒரு மனிதன் தவறிட்டான், தப்பு செஞ்சுட்டான், வழி மாறிட்டான், அவன் எப்படி வழி திரும்புறது இல்லாம இட்ஸ் அ ப்ரிவென்டிவ் rather than கரெக்டிவ். அவன் தப்பு பண்ணிட்டு கரெக்ட் பண்றத விட தப்பு பண்ணாம இருக்கிறது எப்படின்றதுதான் என்ன இருக்குது இந்த சங்கீதம், இந்த நம்ம பார்க்க போற செக்ஷன்ல இருக்குது. இட்ஸ் அ ப்ரிவென்டிவ் மெஷர் rather than கரெக்டிவ் மெஷர். சரியா? சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்துல இதுதான் அந்த கிளைம். அதுவும் எப்படின்னா, கீழ்ப்படிதலோட ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் இந்த செக்ஷன்ல வைக்கிறாங்க. எப்படி கீழ்ப்படியணும், 10வது அதிகாரத்துல இருக்குது. காட்ஸ் வேர்ட், ஆண்டவரை தேடுறது எப்படி, அவங்க முழு உள்ளத்தோட முழு இருதயத்தோட ஆண்டவரை தேடி ஆண்டவரோட வார்த்தை அவங்க இருதயத்தை ஃபுல்லா சோக் பண்ணி இருந்தாதான் என்ன பண்ண முடியும், ஒருத்தனால அவனால தவறாம இருக்க முடியுமா. ஏன்னா இந்த சங்கீதத்துக்கு கிளியரா தெரியும் என்னன்னா, திடீர்னு ஒரு சோதனை வரும், ஒரு டெம்டேஷன் வரும், ஒரு சான்ஸ் வரும் பாவம் பண்றதுக்கு. அப்போ நீங்க உங்க ஃபிளஷ், உங்க சதையை நம்பி இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணுவோம், நம்ம பாவத்துக்கு விழுந்துருவோம். ஆனா இந்த சங்கீதம் என்ன சொல்லுது, ஆண்டவர் வார்த்தையில நம்ம மூழ்கி முழுசா இருந்தா, if you are submerged in God's word, if our heart is submerged in God's word, அப்ப என்ன இருக்கும், அந்த சோதனை வரப்போது, அந்த டெம்டேஷன் வரப்போது, அந்த பாவத்துக்கு ஆசை வரப்போது என்ன இருக்கும், அந்த வார்த்தை பேசி நம்மளுக்கு என்ன பண்ணும், தவறாம இருக்க உதவி செய்யும். ஸோ அதுதான் இந்த ஃபவுண்டேஷனல். நம்ம ரியாக்ஷன் பண்ணி தப்பு பண்றதோட இந்த சங்கீதம் பேசிக்கலி என்ன சொல்றதுன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure. நீங்க பாவம் பண்றதுக்கு முன்னாடி பாவம் பண்ணாம இருக்கிறது பெட்டர். அதுவும் எப்படின்னா, how you can do it by soaking yourself in God's word. ஆண்டவரோட வார்த்தை, ஆண்டவரை நம்ம முழு உள்ளத்தோட தேடினாதான் என்ன பண்ண முடியும், நம்மளால ஆண்டவர் அந்த பாவத்தை ப்ரிவென்ட் பண்ண முடியும். so that we can reject the sin. so இதுல நம்ம என்ன எடுத்துக்க போறோம், வெரி சிம்பிள். நீங்க யோசிங்க, உங்க வாழ்க்கையில ஏதோ திடீர்னு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் வரும்போது ஆண்டவர் வார்த்தையில நீங்க யோசிக்கிறீங்களா, இல்லைன்னா உங்க ஞானத்துல, இல்லைன்னா உங்களோட இன்ஸ்டிங்க்ட்ல யோசிக்கிறீங்களா, ஐயோ இது நடந்துச்சே, நம்ம இப்படி பண்ணலாமா. see if you are thinking to the heights of God's word, அதாவது ஆண்டவரோட வார்த்தை என்ற லென்ஸ்ல நீங்க எல்லா பிரச்சனைக்கும், எல்லா சோதனைக்கும், எல்லா பாவ வர வாய்ப்புக்கும் பாக்குறீங்களான்னு பாருங்க. ஏன்னா அப்படிதான் இந்த சங்கீதக்காரர் நம்மளுக்கு என்ன சொல்ற அட்வைஸ் சொல்றாரு, லைக் if you are looking at everything through the lens of God's word, then you will not commit a sin, then you can easily reject sin, then you can easily prevent sin சொல்றாங்க. சோ நம்ம என்ன எடுத்துக்க போறோம், டிவோஷன். டெய்லி என்ன பண்ணணும், ஆண்டவரோட வார்த்தையில தேடணும், ஆண்டவரை வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், we should soak God's word into our hearts so that நம்மளுக்கு இன்ஸ்டிங்க்ட் என்ன இருக்கும், உடனே ஏதோ நடக்குது, ஏதோ சோதனை வருது, ஏதோ பாவத்துக்கு இழுக்கிற மாதிரி வருதுன்னா ஆண்டவரோட வார்த்தை என்ன பண்ணும், நம்மளுக்கு வழி காட்டும், அதுல எப்படி பாவம் பண்ணாம இருக்குது. நம்ம சரீரத்தையே நம்பி இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணுவோம், பாவத்துல விழுந்துரும். ஆனா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, அதனாலதான் make sure your heart, your flesh is soaked in God's word. அப்ப என்ன பண்ண முடியும், we can avoid this temptation. So that is what I want us to take away. ஒரு சின்ன பிரேயரோட முடிச்சிடுறேன். Our loving Heavenly Father, thank you for this devotion and thank you for the wisdom through this psalm, that Lord,
prevention is most certainly better than the corrective, Lord. And Lord, thank you for this psalm enlightening us that it is much better for us to rely on your word than rely on our instincts and our flesh, Lord. Lord, give us the wisdom and the discipline to enrich ourselves in your word, Lord, and give us the grace to fully analyze and make the most of the word that we have been reading, Lord. All of this in Christ's name I pray. Amen.